ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானிக்கவிருக்கிறோம். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது: பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். நாம் அறிந்தபடி எருசலேமில் இருந்து ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இந்த அடிமை இருப்பின் நாட்கள் ஒன்றும் இனிமையான நாட்கள் அல்ல. நாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். ஏன் நாம் எஸ்ரா நெகேமியா காலத்திலிருந்தே அதையெல்லாம் வாசித்திருக்கிறோம். ரூத்தின் சரித்திரத்திலே வாசித்திருக்கிறோம். இப்படி பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த அடிமைத்தனத்தை குறித்து சொல்கிறது. தானியேலிலே வாசிக்கிறோம். இப்படி அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. அதனால்தான் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே என்று அட்ரஸ் பண்ணுகிறார் ஆண்டவர். சரி, இது சீயோனை வேதாகமம் முழுவதும் கர்த்தருடைய நகரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம், அவரது சொந்த இடத்தை நாம் அப்படி புரிந்து கொள்கிறோம். பாபிலோனை பற்றி சொல்லும் போது நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு இடம், உலகம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை கொண்ட இடம் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்படியே வசனமும் விளக்குகிறது. இங்கே ஏன் ஆண்டவர் விடுவித்துக்கொள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், தீர்க்கதரிசி மூலம் சொல்ல வைக்கிறார் என்றால், யாரிடம் நாம் விடுவித்துக்கொள் என்று சொல்கிறோம்? யார் ஒருவர் அகப்பட்டு இருக்கிறாரோ அவரைத்தான் விடுவித்துக்கொள் என்று சொல்லுவோம். அகப்பட்டு இருக்கிறவருக்கு, அடிமையா இருக்கிறவருக்கு, மாட்டிக்கொண்டவருக்கு தான் விடுதலை தேவைப்படுகிறது. உண்மைதானே? இங்கும் அகப்பட்டிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கேட்கலாம், அடிமையா தானே கொண்டு போனாங்க. ஆண்டவரே சொல்றார், குடியிருக்கிற, அவங்க அங்க போய் குடியிருக்கிறாங்க, அந்த ஊர் வாசியா மாறிட்டாங்க, அவங்களையே ஆண்டவர் விடுவித்து கொள்ள சொல்கிறார். நீ அந்த ஊருக்கு போய் குடியிருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? உன்னுடைய ஆண்டவரை, உன்னுடைய வழிபாட்டு முறைகளை, ஆண்டவர் உனக்கு கற்றுத்தந்த நியமங்களை மறந்து போனாய். அந்த இடத்திற்கு போய் அடிமைத்தன வீட்டிலே நீ அங்கு உள்ள வழக்கங்களை கற்றுக்கொண்டாய். நீ அவர்களுடைய தெய்வ வழிபாட்டு முறைகளை கற்றுக்கொண்டாய். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக என்ற வார்த்தையை வசனம் சொல்கிறது இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நீ விடுவித்துக்கொள். அந்த சீயோனை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது அந்த இடம் சிட்டி வித்தவுட் வால்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. சுவர்கள் இல்லாத நகரம். ஏன்? ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே அருமையாக ஒரு வார்த்தையை வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு அக்கினி மதிலாய் இருந்து என்று சொல்லி. கற்களால் கட்டப்பட்ட நகரங்களால் நான் உன்னை பாதுகாக்க போவதில்லை. நானே என்னுடைய பிரசன்னத்தை அக்கினி மதிலாய் தந்து உன்னை காக்க போகிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு நேசிக்கிற ஆண்டவருடைய ஜனம், அவ்வளவு நேசிக்கிற ஆண்டவருடைய மக்களை அவர் கண்டுபிடித்தது என்ன? இவன் அடிமையாக அங்க இருக்கிறான். அடிமைத்தனம் என்பது எதில் ஆரம்பிக்கிறது? எதிலே அடிமைகளாக இருக்கிறார்கள்? சில பொருட்கள் அடிமைப்படுத்துகிறது, சில நபர்கள் அடிமைப்படுத்துவதை பார்க்கிறோம், சில செயல்கள் அடிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்கோ ஆண்டவர் குறிப்பாய் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உன்னை நீ விடுவித்துக்கொள். எங்க ஆண்டவர் நான் வந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்கிறது என்ன? நீ உன்னை விடுவித்துக்கொள், நீ வெளியே வா. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? உனக்கு அந்த வேகமும் அவசரமும் விருப்பமும் வேண்டும். உனக்கு வெளியே வர வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். பிறகு நான் வந்து உனக்காக போரிட்டு உன்னை விடுவிப்பேன் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த செய்தியை நான் மிகுந்த பாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், இன்று நான் ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன். அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? ஒரு ஆண், அவன் ஆன்லைன் ரம்மி விளையாடி விளையாடி பல லட்சங்களை தொலைத்திருக்கிறான். அவன் தற்கொலை செய்ய முடிவு பண்ணி தன்னுடைய மனைவிக்கு கடைசியாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான், ஆடியோ பதிவு. அவன் என்ன பேசி அதை வெளியிட்டான் என்பதை அவர்கள் எழுதியிருந்தார்கள். எனக்கு அதை வாசித்தவுடன் மனம் மிகுந்த வேதனையாக இருந்தது. என்ன எழுதியிருக்கிறான் தெரியுமா? லேசா ஆரம்பித்தேன் விளையாட, ஆர்வமா இருந்துச்சு, சில ஆயிரங்களை நான் ஜெயித்தேன்.
உடனே எப்படி போனதென்றே தெரியவில்லை. விடாமல் நான் விளையாடி கொண்டிருந்தேன். நான் எவ்வளவு இழந்தேன் என்று நீ பார்க்க வேண்டுமானால் இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாரு. அவ்வளவு இழந்திருக்கிறேன். இதை ஒருபோதும் என்னால் திரும்பி சம்பாதிக்க முடியாது. முடிந்தது என் வாழ்க்கை. என்னுடைய மூளை செயலிழந்ததை போல் உணர்கிறேன். நான் முழுவதும் அடிமையானேன். என்னால வேலை பார்க்க முடியல. என்னோட பிரெயின் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. எனக்கு வேறு சிந்தனையே எனக்கு இல்லை. என்னை மன்னித்து விடு. நான் சாக போகிறேன் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். கடைசியா அவன் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்றான். தயவு செய்து இந்த ஆன்லைன்ல விளையாடி தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறவர்களை பற்றி நீ பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆப்ஸ் எல்லாம் தடை செய்வதற்கு ஏதாவது ஒன்றை செய். என்னை போல் பலர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் சொல்லியிருக்கிறான். உண்மைதானே? இப்படித்தான் சில பொருட்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். சில செயல்கள் திரும்ப திரும்ப நம்மை செய்ய வைத்து சிந்தையை ஆக்கிரமித்து நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கும். சில நபர்கள் நம்மேல் தங்களது கட்டுப்பாட்டை செலுத்தி அடிமையாக்கி கொண்டிருப்பார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இது உங்களை நோக்கி வருகிறது. சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். வெளியே வா. உடனே வெளியே வர நீ முடிவெடு, விரும்பு, பிறகே நீ வெளியே வர முடியும் என்று சொல்கிறார். எவ்வளவு அடிமைத்தன செயல்கள் இருக்கிறது தெரியுமா? இந்த தீபாவளி மது விற்பனை 890 கோடி விற்பனையாகி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இவ்வளவு கோடிகளா? இவ்வளவு கோடிகளுக்கா குடிக்கிறார்கள்? ஆமா. எப்படி குடி ஒருவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? இன்னும் எத்தனை எத்தனை செயல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை இதை பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த பொருட்களுக்கு அடிமையானாலும் சரி, எந்த இது போன்ற செயல்களுக்கு அடிமைகளானாலும் சரி, எந்த நபர்கள் உங்களை தவறு செய்ய வைத்து உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரோட இன்டென்ஷன் தான் என்ன? He want to bring back his people. பழைய நிலைக்கு தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டு வருவதுதான் அவருடைய நோக்கம். இந்த நாளிலே உங்களை விடுவித்துக் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? விடுவித்துக் கொள்ள நீங்கள் முடிவெடுக்கிறீர்களா? தயாராகுங்கள். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிப்பீராக என்று சொல்லி மன்றாடுங்கள். முதலாவது அதை விரும்புங்கள். வெளியே வர வேண்டும் என்று விரும்புங்கள். ஒரு ஆட்டுக்குட்டி உளையான சேற்றில் மாட்டிக்கொள்ளுமானால் அது அதிலே தங்கி விடாது, மாறாக துள்ளி குதித்து அது வெளியே வர முயற்சிக்கும். இதுதான் நம்முடைய நிலை கூட. அதிலே மயங்கி திரிவோமானால் சகதியில் உழன்று கொண்டிருக்கிற பன்றி கூட்டம் போலாகி விடுவோம். ஆண்டவர் நம்மை வெளியே வர விரும்புகிறார். உன்னை விடுவித்துக்கொள் சீயோனே. நாம் அவர் விரும்புகிற இடம், அவரது சொந்த ஜனம். நாம் அடிமைகளாக இருப்பதை அவர் விரும்பவே இல்லை. சுயாதீனர்களாக இருக்க நம்மை அழைத்தார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய கட்டுப்பாடு ஆண்டவரிடம் இருக்கட்டும். மனிதர்களிடத்தோ பொருட்களிடத்தோ எந்த செயல்களிடத்திலோ அல்ல. உங்களை விடுவித்துக் கொள்ள இன்று தீர்மானம் எடுப்பீர்களா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கிற யாரும் ஏதோ பல பழக்கங்களினாலே அடிமைகளாக இருக்கலாம். தவறான தொடர்புகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம். தவறான செயல்பாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம். போதைகளுக்கு அடிமையாகி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தர் அவர்களை விடுவிக்க உதவி செய்வீராக. விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையையும் அந்த அவசரத்தையும் அவர்கள் மனதிலே ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியே அவர்கள் வரட்டும் ஆண்டவரே. உதறி தள்ளிவிட்டு எழும்ப அவர்கள் விரும்பட்டும் சாமி. நீர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்வீராக. விடுவிக்கப்பட்ட சீயோனாக, உம்மால் அக்கினி மதிலாய் பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.